வணிகா மற்றும் பொம்மை உலகம். சுருக்கமான கதை. வணிகாவின் முதல் நாள். வணிகா ஒரு ஆர்வமுள்ள சிறிய பெண். அவளுடைய ஆட்டிக்கில் ஒரு பழைய பெட்டியை கண்டுபிடிக்கின்றாள். அந்த பெட்டியில் உள்ள மந்திர பொம்மைகள் அவளை ஒரு மகிழ்ச்சியான பொம்மை உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. அவள் முதலில் சந்திக்கும் பொம்மை பவித்ரா. அவள் வணிகாவிற்கு ஒழுங்கு மற்றும் சுத்தம் பற்றி கற்றுக் கொடுக்கின்றாள். அவள் இரண்டாவது சந்திக்கும் பொம்மை வெற்றி. எபிசோடு 2. வெற்றியுடன் வணிகா மற்றும் பவித்ரா ஒரு உடைந்த பாலத்தை கடக்க முடிவெடுக்கின்றனர். அப்போது வெற்றி எனும் பொம்மை அவர்களுக்கு உதவி செய்கின்றார். வெற்றியின் படைப்பாற்றலுடன் அவர்கள் பாலத்தை மீண்டும் கட்டுகின்றனர். அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், குழுவாகச் செயல்படுவதால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். எபிசோடு 3. அர்ப்பிதாவின் உதவி கைகள். ஒரு மழையின் காரணமாக ஊரின் பொம்மைகளுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுகிறது. அர்ப்பிதா ஒரு கருணை பொம்மை வணிகாவிற்கு மற்றவர்களுக்கு உதவுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கின்றாள். அவர்கள் இணைந்து ஊரின் சேதமடைந்த பகுதிகளை திரும்பச் செய்ய உதவுகின்றனர். எபிசோடு 4. கவி ஆடல் கட்சி. வணிகா மற்றும் பவித்ரா ஒரு பொம்மை ஆடல் கட்சியில் கலந்து கொள்கிறார்கள். அங்கு கவி ஒரு நடனக் கலைஞர் வணிகாவிற்கு நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றாள். வணிகா தன் பயத்தை கடந்து மகிழ்ச்சியுடன் நடனமாடுகின்றாள். இத்துடன் வணிகாவின் கதை முடிகிறது. இந்த கதையின் முக்கியமான எண்ணங்கள்: ஒழுங்கு, குழுவாகச் செயல்பாடு, கருணை மற்றும் நம்பிக்கை ஆகியவை முக்கியமாக தரப்பட்டுள்ளன. இதுபோன்ற கதைகளை கேட்பதற்கு இப்போதே கிட்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.